12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/5/2023 ஞாயிற்றுக்கிழமை. பூரம் நட்சத்திரம் இரவு 1:16 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து விரதங்களுடைய மகிமை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொருளை கேட்டு அடம்பிடிக்குது. நம்ம வாங்கி கொடுக்கலைன்னா சாப்பிடாமே அழுதுகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் சாப்பிடாது, நமக்கே பாவமாக இருக்கும். சரி வா சாப்பிடு இந்தா அப்படின்னு அந்த பொருளை கொடுப்போம். அடம்பிடிக்கிறது, அடம்பிடிச்சு அழுகிறது மட்டும் இல்லை, உணவு உண்ணாமல் உண்ணாவிரதமாக இருக்குது. பட்னியாக கிடந்த உடனே நமக்கு எப்படியாவது இறக்கப்பட்டு அதுக்கு அதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அழுகையை நிறுத்துகிறோம். இந்த முறை தான் நம்ம கடவுளிடமும் காட்டுறோம். எப்படி அப்படின்னா, நமக்கு எது தேவைப்பட்ட நாளோ, திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஜாதகத்தில் எது வலிமை இழந்திருக்கோ, அந்த வலிமை இழந்தது நல்லவராக இருந்து நம்ம ஜாதகத்துக்கு நன்மை செய்கிற கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்துக்குள்ள நாளில் விரதம் இருக்கணும். 7 நாள் விரதம் இருக்கக்கூடாது. 1 நாள் 2 நாள் இருக்கலாம். அப்புறம் பிரதோஷத்துக்கு இருக்கலாம். 15 நாளைக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய சிறப்பு பிரதோஷம், மாதத்துக்கு 1 நாள் அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுல, இந்த கிழமைகளில் இருக்கிறதுல எந்த கிழமை நம்ம அப்படி விரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் கிடைக்குமா? சாப்பாடு இருந்து இவர் சாப்பிடலையே, இப்படி இருக்காரே, நம்மளோட அருள் கேட்க வந்திருக்கிறாரே, நம்ம ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முறையை கடவுளிடம் காட்டுவதற்காக முன்னோர்கள் ஏற்படுத்தியது தான் இந்த விரத மகிமை. இதில் ஆதிவாரம்ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரியனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு புகழ் கூடும், பிரபல்யமான யோகம் வரும். திங்கட்கிழமை விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவனுடைய அருள் கிட்டும், மன அமைதி நமக்கு கிடைக்கும். 2வது, மன அமைதி மட்டும் இல்லை, அந்த மனக்லேசங்கள் இருந்தால் அது மாறும். மங்களவாரம்னு சொல்கிற செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். சகோதரர்களால் ஒரு காரியம் நிறைவேறணும், அவங்க ஒத்துவல்ல, இந்த விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சோமஸ்கந்த மூர்த்தின்னு இருக்குது, அதை கும்பிடுங்க. உடனே அவருடைய குணங்கள் ஒத்து இணங்கி நடந்து உங்களுக்குரிய இதுகளை செய்வார்கள். அதே மாதிரி புதன்கிழமை விரதம் இருந்தோம் அப்படின்னா கல்வி வளம் நல்லா இருக்கும், வாணிபம் பெருகும். இப்படி எல்லா நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறது நிறைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரதோஷ விரதம் இருந்தால் பிரச்சனைகள் அனைத்துமே தீருமா. ஏன்னா அதில் தோஷம்னு இருக்குது. சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷங்கள் சேர பிரதோஷ விரதம் இருப்பது நல்லதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி அனைத்து விரதங்களை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இன்று நடைபெறப் போகின்றது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். திடீரென சில மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். தொழிலில், அதாவது கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவர். அவர்களை விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள நீங்கள் முன் வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வேலைப்பட கூடுகின்ற நாள். விடுமுறை நாளாக இருந்தாலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைகளை கொடுத்திருப்பார்கள். வருமானம் திருப்திகரமாக அமைந்தாலும் கூட வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம், கவனம் தேவை. பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும், அது உடன்பிறப்புகளாலும் இருக்கலாம், உடன் இருப்பவர்களாலும் இருக்கலாம், கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் இன்று ராசியில் இருக்கிறது. செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் பார்வை சனியின் மீது பதிகின்றது. செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நேரம் இது. வீண் செலவுகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் நல்ல விரயங்களை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கலாம். அத்தியாவசிய பொருளோ ஆடம்பர பொருட்களையோ வாங்கலாம். அங்கே வாங்குவதன் மூலம் விரயங்களை சுவவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். சொத்துக்களால் சில பிரச்சனைகள் தலைதூக்கலாம், கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. விரையாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கும். தாய் வழி பெற்றோர்களாலும் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கலாம்.
நேற்றைய பிரச்சனை இன்று மேலும் அது விஸ்வரூபம் எடுக்கலாம். கவனம் தேவை. 7லே சனி இருக்கின்றார். வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஒன்றிப் போவது நல்லது. அதே நேரத்தில் பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். மற்றவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் ஜாமீன்கள் சொன்னால், பொறுப்புகள் ஏற்றுக்கொண்டால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு சிறப்புகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு யோகமான நாள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் நேற்று தினம் உங்களுக்கு வந்த பிரச்சனை இன்று தொலைபேசி மூலமாக அதை தீர்த்துக் கொள்வீர்கள். சூரிய பலம் 9ல் இருப்பதால் பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியங்கள் கூடும். பெற்றோர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பாகப்பிரிவினர் கூட சுமூகமாக முடியலாம். உங்களுக்குரிய பங்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். வீண் விரயங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஜென்மத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கிடைக்காது. உறவினர்கள் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் வைத்து பேசுவார்கள். அவருடைய ஆதரவு குறைவாகவே இருக்கும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருந்த நிலை இப்பொழுது மாறிப்போய் எந்த இழுபறி நிலையிலேயே இருக்கும். பிள்ளைகளின் கல்யாணத்தை பற்றி சிந்தித்தால் அது நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். சரி, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகளை பற்றி சிந்தித்தால் அது கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். எல்லாவற்றிற்கும் காரணம் ஜென்மத்தில் இருக்கும் கேது. இந்த ராகுகேது பேச்சு மாறும் வரை, ராகுகேதுக்களில் மாற்றம் வரும் வரை பொறுமை தேவை. இடையில் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் இன்று பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நேரம் இது. ஜென்மத்தில் ஜென்மராசிக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சென்ற ராஜநாதனாக இருக்கும் சந்திரன் குறு பார்வையில் இருப்பதனாலே நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலே இன்று சில காரியங்கள் உங்களுக்கு திட்டமிடாமலேயே வெற்றி கிடைக்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலங்கள் உண்டு. புதிய பொறுப்புகளை ஏற்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கும் நாள். தன்னிச்சையாக நீங்கள் இயங்க முடியாது. உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் உங்களுக்கு தேவை. அகால நேரத்தில் உணவு உண்பதன் மூலம் அலைச்சல்களை மேற்கொள்வதன் மூலமும் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம். 3ல் சனி இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பாகப்பிரிவினைகளில் இழுபறி நிலையே நீடிக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியாது. இந்த நாளில் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத நாள். பல பணிகள் அரைகுறையாகவே இருக்கலாம். உங்களுக்கு உத்தியோகத்துக்கு கூட மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அவர்கள் கூடுதல் பொறுப்பை கொடுத்து அதை செய்ய இயலாமல் போகலாம். அதன் விளைவாக உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். மிக மிக கவனம் தேவை. கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகும். இந்த நாள் வழிபாடுகள் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். சூரிய பலம் 4ல் இருப்பதால் பெற்றோர்களின் ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். 5லே சுக்கிரன் இருக்கின்றார். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அதனுடைய கல்யாண காரியங்கள் சம்பந்தமாகவோ நீங்கள் புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வழிபிறக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று 2ஆம் இடத்திலே புதன், வியாழன், ராகு, 3ஆம் இடத்திலே சூரியன், 4லே சுக்கிரன். தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். போட்டி கடை வைத்தோர் விலகிச் செல்வார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வருங்காலம் அலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.